செல்விமா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். ஓ முகமும் சரியில்லை, மாப்பிள்ள முகமும் சரியில்லை. வீட்ல ஏதாவது பிரச்சனையா? மாப்பிள்ள, மாமா, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்களா சொல்லுவீங்களான்னு பார்த்தேன், சொல்லல. என்ன விஷயம் மாப்பிள்ள? இப்போ சொல்லுங்க. அப்பா, எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேலு, அங்க சர்வீஸ்க்கு ஆள் இல்லாம இருப்பாங்க, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். என்ன மாமா, சாப்பிட போலான்னு செல்வியக்கா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணதா? எப்படி எங்க சர்ப்ரைஸ்? ஆமா மருமகளே, இங்க இருக்கிறவங்க வேணா நம்மள எதிரியா பார்க்கலாம். ஆனா என் மனசுல அப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்ல. நான் மனசார சொல்றேன், இந்த ஹோட்டல்ல சாப்பாடு அற்புதமா இருக்கும். ஆமா திவ்யா, அது மட்டும் இல்ல, உன்ன மாதிரி ஒரு மகாலட்சுமியை எங்க தலையில கட்டி எங்க குடும்பத்துக்கு மருமகளா ஆக்கி விட்டது அந்த செல்வி தானே. உன்னை நாங்க நல்லா பாத்துக்கிறோம்னு தெரிஞ்சா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அவங்க மனசும் நிம்மதியா இருக்கும்ல.